சமீபத்திருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் இப்படியாய் கூறப்படுகிறது. நாம் ஏன் மனம் திரும்ப வேண்டும், எதற்காக மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். இப்பொழுதுமாய் பாடல் மூலமாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அழிந்து போகும் உலகத்திலே அழிந்து போகிற மனிதர்கள் அப்படி என்று சொல்லி. ஏனென்றால் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து மனிதனாய் வாழ்ந்து அவர் மரித்தார். மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மூன்றாம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர். அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை என்று பரிசுத்த வேதாகமத்தில் இப்படியாய் கூறப்படுகிறது. இந்த அழிந்து போகின்ற உலகத்திலே இந்த அழிந்து போகிற சந்தோஷமானது அநேக இடங்களில் தேடி போகிறார்கள். இந்த இடத்தில் போனால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அங்கே போனால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த சந்தோஷத்தை எங்கே கிடைக்கும் என்று சொல்லி எங்கெங்கேயோ தேடி போகிறார்கள். சாராயத்தை நாடினால் அதிலே சந்தோஷமாய் இருந்து விடலாம் என்று சொல்லி, லாபரி வஸ்துகளிலே அதில் நான் அடிமைப்பட்டால் அதிலே சந்தோஷமாய் இருக்கலாம் என்று சொல்லி, இப்படியாக இந்த சந்தோஷமானது எப்படியெல்லாம் சந்தோஷத்தை தேட வேண்டுமோ அப்படியெல்லாம் உலக மனிதர்கள் தேடுகிறீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தில், நான் என்னுடைய சந்தோஷத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் அவர் கொடுக்கிற சந்தோஷம் இந்த உலகத்திலே யாராலும் கொடுக்க முடியாது. இந்த அழிந்து போகிற சந்தோஷத்தை அநேகர் நீங்கள் தேடி போகலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷமானது அது யாராலும் கொடுக்க முடியாது. ஒருவேளை இந்த பழக்கத்திலிருந்து நான் மாற விரும்புகிறேன், இதை நான் ஆசையாக தொடர்ந்தேன், ஆனால் என்னால் விட முடியவில்லை என்று சொல்லி அநேகர் நீங்கள் ஏங்கி தவிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாங்கள் நல்ல வழி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு நல்ல வழி எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் இப்படியாய் கூறப்படுகிறது. நாம் ஒரு வழியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது நல்ல வழி எவை என்று கேட்டு விசாரிக்க வேண்டும். நாம் நடக்கிற வழி சரியா இல்லை தவறா என்று அநேக தெரியாதபடிக்கு இந்த நாளிலே போய் கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல வழியை நாம் எங்கே போய் கண்டுபிடிப்போம்? பரிசுத்த வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, வழிகளிலே ஃபர்ஸ்ட் நிற்கணும், அதற்கப்புறம் கேட்கணும். அப்படியாக சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதை நல்ல பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நடவுங்கள். ஏனென்றால் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாய் இருக்கிறது. பரலோகத்துக்கு செல்லுகிற பாதை வழி குறுகலானது என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்தமான பாதையை யார் தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள்? இந்த நாளிலே அநேகர் விசாலமான வழிகளில் தான் தேடுகிறார்கள். இந்த குறுகலான பாதையை யாரும் தேர்ந்தெடுப்பதில்லை. குறுகலான பாதையை நாம் தேர்ந்தெடுப்போம் சொன்னால் பரலோகத்திலே நாம் போய் சேர எளிதாக இருக்கும். இந்த நல்ல வழிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் பழக்கங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாற்றி உங்களை ஒரு நல்ல மனிதராக இந்த தேசத்திலே வாழ வைப்பார். கர்த்தர் இந்த